ஹலோ, கொஞ்சம் பேசலாமா? இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஏன் நம்ம பிரச்சனைகள பார்த்து கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது? ஏன் அத பத்தியே பேசிட்டு இருக்கக்கூடாது? அப்படி பண்ணா என்ன ஆகும்? அப்படிங்கிற வீடியோ தான் இது. நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒண்ணு பார்த்து வளர்ந்துருப்போம். நம்ம வீட்ல ஒரு பிரச்சனைன்னா, அத பக்கத்து வீட்ல சொல்லுவாங்க. பக்கத்து வீட்ல ஒரு பிரச்சனைன்னா, இங்க வந்து சொல்லுவாங்க. மாத்தி மாத்தி ஷேர் பண்ணுவாங்க. அவங்க கருத்த நமக்கு சொல்லுவாங்க. நம்ம கருத்த அவங்க கிட்ட சொல்லுவோம். நம்ம வீட்ல ஒரு பிரச்சனைன்னா, ஒரு 1 வீக்குக்கு அத பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து வளர்ந்ததுனால, நம்ம மைண்ட்ல எப்படி தோணும் அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு 5 பேர்கிட்ட சொல்லணும். அவங்க அதை பத்தி என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியணும். அவங்க கருத்தை நம்ம கேட்கணும். நம்ம கருத்தை நான் அவங்க கிட்ட சொல்லணும். இந்த மாதிரி பேசி அதை பத்தியே யோசிச்சு 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 அதை பத்தி ஃபீல் பண்ணாதான் நம்ம வந்து அந்த பிரச்சனையை வந்து வேல்யூ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த பிரச்சனைக்கு இவ்வளவு உயிரை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டீங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 பேர் இருக்காங்க. ஸோ இது ஏ, இது பி, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஏக்கு பிக்கும் ஒரே சுச்சுவேஷன் நடக்குது. ஆனால் 2 பேரும் அந்த ப்ராப்ளத்தை எப்படி பார்க்குறாங்க இதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ 2 பேருக்குமே ஃபேஸ்ல ஒரு பரு வந்துடுச்சு. இப்ப ஏக்கு வந்துட்டு அதை கண்ணாடி பாக்குறப்போ பிடிக்கல. அந்த பரு அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க ஃபேஸ்ல ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு சரி ஓகே இது என்ன நல்லாவே இல்லையே அப்படின்னு டச் பண்றாங்க, என்னெல்லாமோ பண்றாங்க. அப்புறம் என்னெல்லாமோ க்ரீம் போடுறாங்க. அப்புறம் பார்த்தா ஃபேஸ் ஃபுல்லா பரு வந்துடுச்சு. இதுவே பி, அவங்க ஃபேஸை பாக்குறாங்க, ஒரு பரு வந்திருக்கு. அப்புறம் அவங்களுக்கு கண்ணாடியில என்ன தோணுது அப்படின்னா, ஓ என் ஃபேஸ் இவ்வளோ இடம் சூப்பரா இருக்கு, அந்த ஒரு பரு தானே அது தானாவே போயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை கண்டுக்கவே இல்லை. ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டாங்க. இப்போ அவங்க ஃபேஸ் நெக்ஸ்ட் வீக் பார்த்தா ரொம்ப கிளியரா இருக்கு. அந்த பருவம் போயிடுச்சு, வந்த இடம் கூட தெரியாம போயிடுச்சு. இதே தான் இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ ஏயும் பியும் அந்த ப்ராப்ளத்தை எப்படி பாக்குறாங்கன்னு பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து ஏக்கு வந்து ஒரு நரமுடி வந்துருச்சு, பிக்கும் ஒரு நரமுடி வந்துருச்சு. இப்ப ஏக்கு அவங்க தலை சீவிரப்போ அந்த நரமுடி தெரியுது, அது பிடிக்கலாம் அவங்களுக்கு. ஸோ என்ன பண்றாங்க, அது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியல. சரி ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை பிடுங்கிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் பார்த்தா அவங்க அந்த ஏரியா ஃபுல்லா எந்த இடத்துல பிடுங்கினாங்களோ சுத்தி நரமுடி வந்துருச்சு. இதுவே பி, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா தலை சீவுறாங்க. தலை சீவுறப்ப அந்த ஒரு முடி தெரியுது. ஓகே ஒரே ஒரு முடி தானே, மித்த இல்ல இவ்வளவு முடி கருப்பா தானே இருக்கு, சூப்பரா இருக்கே முடி அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் அந்த நரமுடி இருந்த தடம் கூட அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, போயிடுச்சு. இதேதான் இன்னொரு எக்ஸாம்பிள். இவங்களுக்கு வந்துட்டு 2 பேருக்குமே முடி கொட்டுது. ஸோ இவங்க வந்து கீழே கொஞ்சம் ஒரு 4-5 முடி இருக்கு பாக்குறாங்க. பார்த்துட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன் எனக்கு இவ்வளவு முடி கொட்டுதுச்சு, எனக்கு சின்ன வயசுல எவ்வளவு முடி இருந்துச்சு, இப்போ முடி எல்லாம் போயிடுச்சு, இப்ப பார்த்தா கொஞ்சோண்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் 1 வீக் 2 வீக்ஸ் போக போக பார்த்தா அவங்க முடியெல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்கு, வீடு ஃபுல்லா முடி. இதேதான் பி, அவங்க என்ன வந்து கீழே ஒரு 4 முடிய பாக்குறாங்க. ஆனா அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஓகே இனி நம்ம ஹெல்த்தியா சாப்பிடணும், இது எதனாலயோ கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டுட்டு அவங்க தலையில இருக்கிற முடிய பார்த்து ஓ சூப்பரா இருக்கு என் முடி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற முடிய அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இதே தான் நம்ம லைஃப்லயுமே எதை ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ நம்ம பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணா பிரச்சனை வளரும். ஸோ அந்த பிரச்சனையை தான் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்றோமா, அந்த பிரச்சனையை பத்தி தான் பேசிட்டு இருக்கோமா, அந்த பிரச்சனை தான் நம்ம மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கா அப்படின்னு நீங்க திங்க் பண்ணுங்க. ஸோ நீங்க என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, நம்ம இதை மற்றவங்க கிட்ட சொன்னாதானே நம்ம பாரம் குறையும், நம்ம இதை பத்தி ஷேர் பண்ணாதானே நமக்கு மற்றவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்க முடியும், அப்போ அவங்களுக்கு வராது, இப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம். அப்படி எதுவுமே கிடையாது. இப்போ இதே தான் ஏபி, அதே சீன் தான். 2 பேருக்குமே ஒரு எம்டி லேண்ட் இருக்கு, ஒரு காலி நிலம் இருக்கு. ஸோ ஏக்கு லேண்டும் பிக்கு லேண்டும் ஓப்பனாவே இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே ஒண்ணுமே யூஸ் பண்ணல, அதை அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ 2 பேர் லேண்ட்லயுமே முள் செடி முளைக்குது, குப்பை கொட்டுறாங்க, நிறைய களைகள் எல்லாம் முளைக்குது. அப்புறம் 2 பேருமே வந்து பாக்குறாங்க. அப்ப இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஓகே நம்ம வந்துட்டு நம்ம லேண்டு சும்மா இருந்துச்சு, ஏதோ முளைச்சிடுச்சு, நம்ம வந்து இப்ப அதுக்கு உரம் போட்டு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள் செடிக்கு, அந்த களைகளுக்கு, அப்புறம் விஷ செடி எல்லாத்துக்குமே உரம் போட்டு தண்ணி ஊற்றி வளர்க்குறாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, பி அந்த எல்லா களையெல்லாம் கிளீன் பண்ணி முள் செடி எல்லாம் கிளீன் பண்ணி வெளியே போட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த சீடெல்லாம் போட்டு அதுக்கு உரம் போட்டு தண்ணி ஊற்றி வளர்க்குறாங்க. ஸோ இதே மாதிரிதான் நம்ம பிரச்சனைகளும், ஏதோ எப்படியோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு நமக்கு. இப்போ அந்த பிரச்சனையை நம்ம தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்க்குறோமா,
இல்ல அந்த பிரச்சனையை தூக்கி வச்சுட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஹாப்பினஸுக்கு என்ன வேணுமோ அந்த சீடை நம்ம மைண்ட்ல போட்டு அதை வளர்க்குறோமா? நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், அந்த பிரச்சனையை தான் தண்ணி ஊத்தி உரம் போட்டு அதை மரம் பெருசாக்கி அப்புறம் அந்த முள் செடியை அந்த லேண்ட் ஃபுல்லா ஆக்கிரமிக்கிற மாதிரி பிரச்சனையை வளர்த்து வச்சிருவோம். ஸோ இதை வேர்லயே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம், அதுக்கு தண்ணி ஊத்தாம உரம் போடாம அதை வளர விடாம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச செடி அப்புறம் நமக்கு பிடிச்ச பூச்செடி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு அங்க இடம் இருக்கும். இதை தான் நான் சொல்ல வரேன். நீங்க பிரச்சனைகளை பேசினாதான் சரியாகும். அந்த பிரச்சனைய மத்தவங்க கிட்ட சொன்னாதான் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். அந்த பிரச்சனைக்கு நீங்க உயிர் கொடுத்து அதுக்கு கவலைப்பட்டு இது பண்ணாதான் உங்களுக்கு அடுத்தது உங்க மனசு ரிலீஃப் ஆகும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது போய் நீங்க எதை ஃபோக்கஸ் பண்றீங்களோ அது இன்னும் 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 வளரும். அதே தான் சொல்ல வரேன். தேங்க்யூ. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.